பத்திரிகையாளர் திரு கலை அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய பார்வைகளை கேட்கலாம். திரு கலை, ஜானகி அம்மையாருக்கு நூற்றாண்டு விழா இதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? வணக்கம். நிச்சயமா நான் எதிர்பார்க்கல. அது சிறப்பு தீர்மானமாக, அதுவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க முன்னாள் முதல்வர், கட்சியினுடைய ஸ்தாபகர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார். முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இருந்தாலும் நான் இதை எதிர்பார்க்கிறது. இல்லை, இப்போ பொதுவாக அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிறுவன தலைவர், அவர் ஒரு பெரிய ஆதர்ஷ புருஷராக அதிமுக காரங்க பார்ப்பாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. எம்ஜிஆருடைய நூற்றாண்டு நிறைவடைந்து விட்டது. ஆனால் இதுக்கு இடையில வந்து ஜானகி அம்மையாருக்கு ஒரு நூற்றாண்டு அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் அவங்களும் ஒரு முன்னாள் முதல்வர் தான். பட் அதிமுகவில் இது வரைக்கும் அவங்க இப்படி ஒரு கொண்டாடப்பட்டு நம்ம பார்த்தது இல்லையே. ஆமா, அது புதிய முயற்சி தான். அது அந்த அம்மா பின்னணியில பல பணிகளை செய்திருக்கிறாங்க. இப்ப அதிமுகவினுடைய அலுவலகமே அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இப்ப இலவசமா இந்த கொடுத்ததுதான் அந்த அதிமுகவினுடைய அலுவலகம், கட்சியினுடைய அலுவலகம், தலைமை கழக அலுவலகம். அதனால இது மாதிரி பல பின்னின்று பல்வேறு பணிகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. கடைசி இறுதி வரை எம்ஜிஆர் அவர்களுக்கு துணைவியாக உறுதியாக அவருக்கு பல பணிகளை ஆற்றி இருக்கிறார் என்பதெல்லாம் அது இவங்கெல்லாம் செய்யறது முன்னாடி தெரியாது, பின்னணியில தான் இருக்கும். அதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி அக்கறையோடு கவனம் செலுத்தி அவருக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடுவதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே, மற்ற 23 தீர்மானங்களையும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பார்வைகள் இருக்கிறதா? இல்ல, இந்த 23 தீர்மானங்கள்ல சில தீர்மானங்கள் மத்திய அரசை கண்டித்து, இல்லாட்ட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது சரியான தீர்மானங்கள் தான். ஊழல் வழக்குகள்ல பற்றி திமுக அமைச்சர்கள் மீது ஏராளமான வழக்குகள் ரிவிஷன்ல வரப்போகுது. இப்ப ஜனவரி 3ஆம் தேதி இருந்து அந்த விசாரணைகள் தொடங்கவிருக்கின்றன. நீதியரசர் ஆனந்த் அவர் திரும்பவும் அந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல நிச்சயமா ஒரு திட்டமிடல் இருக்கும் நான் நம்புறேன். அந்த மாதிரியான பல்வேறு தீர்மானங்கள்ல அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானம். கச்சத்தீவை மீட்கணும்னு இருக்கிறதா தெரியல திரு கலை. ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை சார்ந்து இருக்கிறது, அது இருக்குது. தமிழக மீனவர் நலன் வரும்போது மீனவர் நலன்ல அதுல கச்சத்தீவு வருது. அதுல கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அதிமுக வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய கோரிக்கை. ஆனா இதுல ஒரு கோரிக்கை, இதுல ஒரு தீர்மானம் மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு ரெண்டு எனக்கு மிஸ் ஆகுறதா தெரியுது. முதல்ல வந்து தமிழீழம்தான் தீர்வு என்று சட்டமன்றத்துல அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருந்த போது நிறைவேற்றப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம். அதை திரும்ப இவங்க முன்மொழிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதே மாதிரி இன்றைக்கு இது சட்ட திருத்தம் 18வது சட்ட திருத்தத்தை அங்கே இலங்கை அரசு நிறைவேற்றாமல், அது இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை பிரதமருக்கு வந்தபோது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய பிறகு இன்னும் அதை நிறைவேற்றாம இருக்கிறாங்க. அது இடைக்காலமாக ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய சலுகை தரக்கூடிய தீர்மானம். தீர்மானத்தை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி திரு கலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.